கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் கிறிஸ்தவர்கள் நூல் என்ற பைபிளில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் தாவீது சவுல் கிட்ட சொல்கிறாரு, நான் ஆடுகளை மேய்க்கும் பொழுது சிங்கமும் ஆடை கவ்விக்கிட்டு போணுச்சு, அதன் வாயிலிருந்து நான் ஆடை காப்பாற்றினேன். கரடியும் வந்தது, அதே போல் நான் ஆடுகளை காப்பாற்றினேன். கர்த்தர் என்னோட கூட இருந்தார் என்று சொல்லி தாவீது சவுல்கிட்ட சொன்னார். தாவீது இப்படியாக சின்ன இளைஞனாக இருக்கும்போது கூட அவரை விட உருவத்தில் பெருசு, அவரை விட வலிமையில் பெருசு சிங்கத்தையும் கரடியையும் அவர் ஜெயித்தார் என்று சொல்கிறாரு. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணினார். தாவீதுடைய வாழ்க்கை எப்படின்னா, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பது, தன் வாய் முழுவதும் எப்பொழுதுமே தன்னை படைத்த கர்த்தரை உயர்த்தி கொண்டே எப்போது இருப்பது. அப்போ அப்படி உயர்த்தி கொண்டே இருக்கிறதுனால தான் அந்த கர்த்தருடைய ஆவியான தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை அந்த தாவீதை மூடிக்கொண்டது. ஆகவே தாவீது ஆடு மேய்க்கிறாரு, ஆடு மூலம் அவங்க கூட அவர் வாழ்கிறாரு, வருமானம் வருகிறது, ஆடுகளை பாதுகாக்கிறாரு, அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை ஜீவனம் பண்ணுகிறார். இந்த ஜீவனத்துக்கு நஷ்டப்படுத்தும்படியாக சிங்கம் ஆடுகள் வந்து அழிக்க பார்த்தது. ஆனால் இவர் சிங்கத்தை விடையும் கரடை விடையும் பலத்திலையும் உருவத்திலையும் சின்னவராக இருந்தும் எப்போதும் கடவுளை ஒரு உயர்த்துக்கிறவராக இருக்கிறதுனால தன் வாயால் நாவால் வேறு எதையும் பேசாமல், வஞ்சகம் பேசாமல், நயவஞ்சகம் பேசாமல், கெட்ட வார்த்தை பேசாமல், பொய் பேசாமல், பெருமை பேசாமல், தன்னை படைத்த கர்த்தரையும் இயேசு கிறிஸ்துவையும் அதிகமாய் ஸ்தோத்திரம் சொல்லி உயர்த்தினார். ஸ்தோத்திரம் அப்படின்னா நம்மளை படைத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாகும். அங்கே உண்டாகும்பொழுது அங்கே வந்து ஆசீர்வதிப்பார். தாவீது எப்போதுமே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பொழுது கர்த்தர் அங்கே வந்து அவனை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அதனால தான் அவனுக்கு அவன் தாவீது மேய்ச்ச ஆடுக்கு விரோதமாக வந்து சிங்கம் தாவீதோடைய எந்த ஒரு காரியத்தையுமே சிங்கம் மேற்கொள்ள முடியலை, கரடி மேற்கொள்ள முடியல. உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையிலும் சிங்கத்தை போல பிசாசானவன் வகை தேடி கெச்சிட்டு சுற்றுக்கிறான்னு பைபிளில் வசனம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையை அழிக்க பிசாசு சிங்கத்தை போல கெச்சி சுற்றி வரலாம். ஆனால் நம்ம வாய் வார்த்தை எப்போதும் கர்த்தரையும் ஸ்தோத்திரத்து கடவுளை உயர்த்தி இயேசப்பா உயர்த்தி நம்மளை ஆண்டுக்கு தெரியாமல் நம்மளை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் ஆராதிக்கிற பொழுது நம்ம எல்லாவற்றும் செய்ய ஆண்டு நல்ல கிருபை தருவார். இதை பார்க்குறவங்களே, தபை விசுவாசிகள், எழுத்தூர் மக்களே, நம்ம வாய் வார்த்தையை ஜாக்கிரதையாக பயன்படுத்துவோம். கூடுமான மட்டும் நன்மையானதை மட்டும் பேசுவோம். தேவனை உயர்த்துகிற வார்த்தைகளே மாத்திரம் பேசுவோம். இப்படி செய்கிற பொழுது நம்ம வாழ்க்கை நன்றாக ஆசீர்வாதமாக இருக்கும், உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும், நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும். இது சம்பாதிச்சாலும், பணம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், சொந்த பந்த உறவுகள் 1000 பேர் இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சியும் சமாதானத்தின் நிம்மதியும் வாங்க முடியாது. ஒருவர் ஏன்ட்டு இப்படி சொன்னார், பாஸ்டர் எனக்கு வீடு வாசல் இருக்குது, பணம் இருக்குது, சொத்து சொகம் இருக்குது, எனக்கு எதுக்கு இயேசு அப்படின்னு கேட்டார். அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு பணம் இருக்குது, படிப்பு வசதி சொத்து சொகம் எல்லாம் இருக்குதான், ஆனால் நிம்மதி உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்குதா? இல்லை பாஸ்டர். சமாதானம் இருக்குதா? இல்லை பாஸ்டர். வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆமாம் பாஸ்டர். அதுக்கு தான் இயேசு தேவை. இயேசு உள்ளத்தில் சமாதானத்தையும் கொடுப்பார், நிம்மதியும் கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். இதுக்கு மேலாக இந்த பூமியில் நீங்கள் வாழும்போது எதெல்லாம் தேவை அதை கொடுப்பார். ஏசப்பா ரத்தத்தாலே பாவத்தில் ஏசப்பா ரத்தம் எனக்காக உங்களுக்காக உங்கள் பாவம் சாபங்களுக்கு சிந்தப்பட்டாச்சு. இனி ரத்தம் சிந்தப்பட தேவையில்லை. இனி இயேசுவோட வழி நடக்கும் பொழுது, இயேசுவோட வார்த்தையை கேட்டு அதனுடைய வாழ்கிற பொழுது இந்த பூமியில் மாத்திரமில்லை, அந்த பரலோக ராஜ்யத்திலும் தேவனுடைய உலகத்திலையும் நம்ம போய் பிரவேசிக்க முடியும். ஆகவே இதை பயன்படுத்தி கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். கிறிஸ்தவர்களே, எழுத்தூர் மக்களே, சபைக்கு வருகிறவங்களே, வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்டின் சொல்கிறவங்களே, நீங்கள் தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை இனியும் ஆசீர்வதிப்பானார். ஆமென். சோதரம் உங்களுக்கு சந்தோஷம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.